புதுச்சேரியில் சிபிசிஎஸ்இ பாடத்திட்டத்தால் அரசு பள்ளியின் தேர்ச்சி விகிதம் பாதிக்கப்படவில்லை என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் உள்ள இந்திரா காந்தி அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரியின் ஆண்டு விழா கல்லூரி வளாகத்தில் கொண்டாடப்பட்டது. நிகழ்ச்சியில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் செல்வம் ஆகியோர் கலந்து கொண்டு கல்வி ஆண்டில் பல்வேறு பாடப்பிரிவுகளில் சிறந்து விளங்கிய மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் வழங்கி பாராட்டினர். மேலும் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணாக்கர்களுக்கும் கோப்பைகள் வழங்கப்பட்டது. முன்னதாக விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் ரங்கசாமி, கலைக்கல்லூரியில் படிப்பது என்ற தாழ்வு மனப்பான்மையை மாணவர்கள் கைவிட வேண்டும் என அறிவுறுத்திய அவர், சிபிசிஎஸ்இ பாடத்திட்டத்தால் அரசு பள்ளியின் தேர்ச்சி விகிதம் பாதிக்கப்படவில்லை என தெரிவித்தார். பல அரசு பள்ளிகளில் 100% விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி அடைந்துள்ளதாகவும், அடுத்த கல்வியாண்டில் ஒட்டுமொத்தமாக கூடுதலாக தேர்ச்சி விகிதம் இருக்கும் எனவும் நம்பிக்கை தெரிவித்தார். இலவசம் தான், எல்லாமே இலவசம். மிதிவண்டி கொடுக்குறோம், சீருடை கொடுக்குறோம், காலை உணவு, காலை சுற்றுணவு, மாலையில் சத்துணவு, இடையில மதிய உணவு அத்தனையும் கொடுக்கணும். லேப்டாப் கொடுக்குறோம், பிள்ளைகளுக்கு படிக்கிறதுக்கு லேப்டாப் கொடுக்குறோம். அரசு பள்ளி லேப்டாப் கொடுக்குறோம். அரசு பள்ளி மட்டுமல்ல, அரசு உதவி பெறுகின்ற பள்ளியை நம்ம கொடுத்து கொண்டு இருக்கணும். பொள்ளாச்சி பாலியல் கூட்டு வன்கொடுமை சம்பவத்தில் சொன்னதை போன்று குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை பெற்றுத் தந்துள்ளதாக அமைச்சர் கீதா ஜீவன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் சட்டமன்ற தொகுதி எப்போதும் வென்றானில் ஒட்டப்பிடாரம் கிழக்கு ஒன்றிய திமுக சார்பில் திமுக அரசின் 4 ஆண்டு சாதனை விளக்க பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஒன்றிய செயலாளர் காசி விஸ்வநாதன் தலைமையில் நடைபெற்ற சாதனை விளக்க பொதுக்கூட்டத்திற்கு சிறப்பு அழைப்பாளராக சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன், விளாத்திக்குளம் சட்டமன்ற உறுப்பினர் ஜி. பி. மார்க்கண்டேயன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். இந்நிகழ்வில் உரையாற்றிய அமைச்சர் கீதா ஜீவன், தேர்தலில் அளித்த வாக்குறுதிகள் 85% நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். மேலும் பொள்ளாச்சி கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவம் தொடர்பாக புகார் அளித்த போது அதிமுக ஆட்சி வழக்கு பதிவு செய்யவில்லை, எதிர்க்கட்சித் தலைவராக இருந்த ஸ்டாலின் போராட்டம் நடத்தி வழக்கு பதிவு செய்ய வைத்தார் என தெரிவித்தார். மேலும் ஜூன் 4ஆம் தேதி விடுபட்ட அனைத்து மகளிருக்கும் மகளிர் உரிமை தொகை கிடைக்கப் பெறும் வகையில் விண்ணப்பிப்பதற்கான முகாம் நடைபெற உள்ளது என்று தெரிவித்தார். புகார் கொடுத்த போது கடந்த ஆட்சியில, எடப்பாடி ஆட்சியில எஃப்ஐஆரே போடலாம். எஃப்ஐஆர் போடுறதுக்கு எங்களுடைய முதலமைச்சர், அப்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் தளபதியார் உள்ளிட்ட திராவிட முன்னேற்ற கழக மகளிர் அணியினெல்லாம் பெரிய ஒரு போராட்டம், சட்ட போராட்டம். நாங்கள் மட்டுமல்ல, எங்களுடைய கூட்டணி கட்சியை சார்ந்த கம்யூனிஸ்ட் கட்சி எல்லாருமே போராட்டம் பண்ணி தான் எஃப்ஐஆரே போட்டாங்க. இன்னைக்கு அது தீர்ப்பு வந்திருக்கு. பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் வழங்கப்பட்ட தீர்ப்பு பாதிக்கப்பட்ட பெண்களின் மனக்காயத்திற்கு மருந்து என கனிமொழி எம்பி தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த எம்பி கனிமொழி, பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு இருப்பது பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு நீதி கிடைப்பதாக உள்ளது என்று தெரிவித்தார். பாதிக்கப்பட்ட பெண்களின் விவரங்கள் மற்றும் அவர்களது பெயர்கள் வெளியிடப்படாமல் பாதுகாக்கப்பட்டு வருவதாக தெரிவித்தார். மேலும் இந்த தீர்ப்பு பாதிக்கப்படக்கூடிய அத்தனை பெண்களுக்கும் ஒரு நம்பிக்கையை தரக்கூடியதாக உள்ளதாக கூறினார். பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு இத்தனை ஆண்டுகள் கழித்து ஒரு நியாயம் கிடைத்திருக்கிறது. இது பாதிக்கப்படக்கூடிய அத்தனை பெண்களுக்கு ஒரு நம்பிக்கையை தருவதாக, நாங்கள் பாதிக்கப்பட்டால், கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டால் எங்களுக்கு நியாயம் கிடைக்கும். பொள்ளாச்சி பாலியல் வழக்கு தீர்ப்பை போன்று கொடநாடு கொலை வழக்கில் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தரப்படும் என்று முதலமைச்சர் மு. ஸ்டாலின் உறுதியளித்துள்ளார். 5 நாட்கள் சுற்றுப்பயணமாக நீலகிரி மாவட்டத்திற்கு சென்றுள்ள முதலமைச்சர் மு. ஸ்டாலின், அரசு தாவரவியல் பூங்கா அருகே உள்ள சிறப்பு மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட திறந்தவெளி மைதானத்தில் நடைபயிற்சி மேற்கொண்டார். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர், பாகிஸ்தானுக்கு எதிராக சிந்தூர் ஆபரேஷன் மிக சிறப்பாக இருந்ததாக தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் திமுக ஆட்சிக்கு வந்தால் குற்றவாளிகள் நிச்சயம் தண்டிக்கப்படுவார்கள் என கூறியிருந்தேன். அதேபோன்று பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தீர்ப்பு வழங்கப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பொள்ளாச்சி பாலியல் வழக்கில் தொடர்ந்து பொய்களை மட்டுமே கூறி வருவதாக குற்றம் சாட்டிய அவர், கொடநாடு வழக்கில் குற்றவாளிகளுக்கு உரிய தண்டனை பெற்றுத்தரப்படும் என்று உறுதியளித்தார். மேலும் ராணுவ வீரர்களை பற்றி அவதூறாக பேசிய அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு குறித்த கேள்விக்கு அவர் ஒரு கோமாளி என்றும் அவர் பேசியதை பெரிதுபடுத்த விரும்பவில்லை என்று கடுமையாக சாடினார். மேலும் பாகிஸ்தானுக்கு எதிரான ஆபரேஷன் சிந்தூர் போர் சிறப்பாக இருந்ததாக தெரிவித்தார். எடப்பாடி பழனிசாமி செல்வதற்கு தான் தான் இதுக்கு காரணம்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அமித்ஷா போய் பார்த்துருந்தாரு. ஏன் பார்த்தாருக்கு நாட்டுக்கு தெரியும். 100 நாட்கள் திட்டத்துக்கு நானா சொல்லிட்டு வந்தேன், மெட்ரோ திட்டத்துக்கு நான் சொல்லிட்டு சொல்லியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு அம்பக்கா பொய் திராட்டத்தை சொல்லுவேன்.
பழனிசாமி வேலையாக இருக்கு. போரூர் அருகே போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்க்கப்பட்ட நபர் மர்மமான முறையில் உயிரிழந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. சென்னை போரூர் அருகே தள்ளியார் அகரம் பகுதியைச் சேர்ந்தவர் சர்மா. இவர் வருவாய்த்துறையில் பணியாற்றி வந்த நிலையில் மது பழக்கத்திற்கு அடிமையானதாக கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து அவரது உறவினர்கள் சர்மாவை தனியார் போதை மறுவாழ்வு மையத்தில் சேர்த்துள்ளனர். இந்நிலையில் திடீரென உடல்நலக் குறைவு ஏற்பட்டு பாதிக்கப்பட்டதாக மருத்துவமனைக்கு கொண்டு செல்லும் வழியிலேயே அவர் உயிரிழந்துள்ளார். இந்நிலையில் சர்மாவின் உயிரிழப்பில் சந்தேகம் இருப்பதாக அவரது உறவினர்கள் வானகரம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதைத் தொடர்ந்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.